உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்மை செய்தி. பதிவான வாக்குகளுடன் விவிபேடுகளை சரிபார்க்க கோரும் மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு புதிய உத்தரவையும் பிறப்பித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார், வெங்கடேஷ் இணைப்பில் இருக்கிறார். வெங்கடேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். பதிவான வாக்குகளுடன் முழுமையான விவிபேடுகளை சரிபார்க்க கோரும் மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன் நடைபெற்று வருகிறது. இன்றைய விசாரணையின் போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் தொடரலாம் அல்லது விவிபேடுகளின் சிலிப்புகளை வாக்காளர்களுக்கு அளிக்கலாம் அல்லது வாக்கு இயந்திரத்தில் விழும் சீட்டுகளை வாக்காளர்களிடம் அளித்து அதை வாக்காக செலுத்த சொல்லலாம் என்ற ஒரு யோசனையை தெரிவித்தார். மேலும் மற்றொரு மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் ஹெக்டே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் விவிபேடுகளின் எண்ணிக்கையை ஒப்பிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்தார். அப்போது நீதிபதிகள் 97 கோடி வாக்காளர்கள் உள்ளனர், வாக்குச்சீட்டு முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்ற சம்பவங்களை எப்படி மறக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பியதுடன் 60 கோடி விவிபேடுகளை சீட்டுகளையும் எண்ண வேண்டுமா என்ற கேள்வியும் முன்வைத்தனர். 60 கோடி விவிபேடுகளை சீட்டுகளையும் எண்ண வேண்டும் என்றால் வாக்கு எண்ணிக்கையை நடத்தி முடிக்க 12 நாட்கள் ஆகும் என்றும் என தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளதை மூத்த வழக்கறிஞர் சங்கர நாராயணன் சுட்டிக்காட்டியதுடன் அப்போது நீதிபதிகள் மனிதர்களின் தலையீடு பாரபட்ச உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு இட்டுச் செல்லும், மனித தலையீடு இல்லாத இயந்திரங்களின் வாக்கு எண்ணிக்கையை சரியான முடிவுகளை தெரிவிக்கும் என்ற ஒரு யோசனையும் தெரிவித்தார். அதற்கு மீண்டும் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மின்னணு வாக்குப்பதிவில் செலுத்தப்படும் வாக்குகள் சரியாகத்தான் செலுத்தப்பட்டனவா என்பதற்கான வாக்குறுதியை வாக்காளர்களுக்கு அளிக்க முடியாது என நிபுணர்கள் தெரிவித்ததை சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற வாதத்தில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் பதிவான வாக்குகளுடன் விவிபேடுகளை தனித்தனியாக எண்ணும் பட்சத்தில் நாட்களாகுமே தவிர வாக்கு எண்ணிக்கையின் போது ஒரே நேரத்தில் எண்ணும் பட்சத்தில் சில மணி நேரங்கள் தான் பிடிக்கும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் உள்ள ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியில் ஏதாவது 5 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளுடன் விவிபேடுகளை சரிபார்க்கப்படுகின்றன. இது வெறும் 2% மட்டுமே என்றும் இவ்வாறு எண்ணும் பட்சத்தில் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்புள்ளன. எனவே இவற்றை தடுக்க விவிபேடுகளில் அச்சாகும் சீட்டுகளை வாக்காளர்களுக்கு தந்து அவற்றைய வாக்களிக்க செய்ய வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்தார். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு முறையை வாக்காளர்களுக்கு நம்பாத பட்சத்தில் விவிபேடுகளை எண்ணுவதில் என்ன சிக்கல் உள்ளது என்ற கேள்வியை முன்வைத்தார். இதைத் தொடர்ந்துதான் தற்போது வாதங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் ஜனநாயக நடைமுறை செயலாற்றுவது மட்டுமல்ல, ஜனநாயக முறை செயலாற்றுவதை தெரிய வேண்டும் என்ற ஒரு வாதத்தையும் பிரசாந்த் பூஷன் முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் பல்வேறு வழக்குகளில் தகவல் அறியும் உரிமையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதையும் அதை வாக்களிப்பதிலும் உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து தற்போது இறுதியாக இந்த வாக்குப்பதிவு முறையில் குறிப்பாக தமிழகத்தில் கடந்த மக்களவைத் தேர்தலில் நடைபெற்ற அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது குறிப்பாக காஞ்சிபுரம், மதுரை, தருமபுரி ஆகிய மக்களவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகளுடன் எண்ணப்பட்ட வாக்குகளுடன் பொருந்தி வரவில்லை என்ற ஒரு குறையையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் மின்னணு வாக்குப்பதிவு முறையில் பின்பற்றப்படும் அனைத்து நடைமுறைகளையும் தெரிவிக்கும் வகையில் விரிவான விவரத்தை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.